ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் இல்லஸ்ட்ரேட்டரில் பேசிக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு எப்படி ஒரு சிம்பிள் லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரோட பேசிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்த வீடியோவில் அந்த இல்லஸ்ட்ரேட்டர் டூல்ஸ் வச்சு ரியல் டைம் ப்ராஜெக்ட், எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எப்படி நம்ம ஒரு லோகோ கிரியேட் பண்ணலாம், ஒரு மினிமலிஸ்ட் லோகோ கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி எனக்கு வந்து கிளைண்ட் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமீபத்தில் தான் இந்த லோகோ வந்து நான் பண்ணி முடித்தேன். போன ஃப்ரைடே தான், கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஸோ கிளைண்ட் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ எதுக்காக இப்போ நாங்கள் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லஸ்ட்ரேட்டர் பேசிக் டூல்ஸை இப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே ப்ராஜெக்ட்டில் என்ன உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா டிசைனிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. பட் உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரியல் டைம் ப்ராஜெக்ட்லேருந்து தான் நான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். அதனால தான் என்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக வேறு லெவலில் கற்றுக்க முடிஞ்சு. ஸோ இதுதான் ப்ராசஸா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லோகோ டிசைனுக்கு வந்து இதுதான் ப்ராசஸா அப்படின்னு சொல்லிட்டு லோகோ டிசைன் வந்து முழுசாக கற்றுக்கிட்ட பிறகு தான் நான் அதுக்கடுத்து கார்டு, பேக்கேஜ் டிசைன் அதெல்லாமே மூவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு இந்த டூல்ஸை பற்றின புரிதலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அட் தி சேம் டைமு ஒரு லோகோ டிசைன் வந்து நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆகலாம். இதுவே ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் சின்ன தப்பு பண்ணி ரொம்ப ஈஸியாக கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நான் போன வெள்ளிக்கிழமை லேட்டஸ்ட்டாக பண்ண ப்ராஜெக்ட் இது. ஸோ எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோன் கால் போட்டு உங்களுடைய பிராண்ட் நேம் என்னது, உங்களுடைய காம்படிட்டர் பிராண்ட் வந்து யார், எந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோகோ வேணும், ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்கள் பிராண்டோட டேக்லைன் என்னது, என்ன கலர்ஸ்லாம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டீங்க. இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்க கரெக்டாக கிளியராக எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் போதும். இவங்களோட காம்படிட்டர் பிராண்ட் நேம், அவங்க வந்து எந்த மாதிரி லோகோ யூஸ் பண்ணுறாங்க, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ அதை வச்சு ஒரு 3 சாம்பிள் 4 சாம்பிள் மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து அவங்க வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. இதுலேருந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும், இல்லைனா இந்த மாடல்ஸ் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, வேறு மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக லோகோஸ் மேக் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஸோ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 சாம்பிள் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். 3ல் கிட்டத்தட்ட 4 சாம்பிள். அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு லோகோ அவங்க செலக்ட் பண்ணி சின்ன கரெக்ஷன் மட்டும் மாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக ஒரு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சாலிடாக ஒரு லோகோக்கு 5000லேருந்து இந்தியாவில் 2000லேருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பிராண்ட் நேம், பிராண்டோட டீட்டெயில்ஸ் அது. ஸோ இது வந்து ஒரு காமர்ஸ் லோகோ வந்து ரெடி பண்ணணும். ஒரு மும்பை கிளைண்ட், இவங்க எக்ஸ்ப்ளோர் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு டேக்லைன் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டிவைன் மார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் எந்தெந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து காமர்ஸ் லோகோ அப்படின்னாலே சரி, ஒரு ஷாப்பிங் பேக், ஒரு ஷாப்பிங் கார்ட் அதை வச்சு பண்ணலாம். அதுக்குள்ளே டிவைன் மார்ட்ஸ், ஸோ D and M இதை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிசைன் வந்து பண்ணி கொடுத்தேன். அதில் அவங்களுக்கு இது வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்து இந்த லோகோ வந்து கடைசியாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டோம். இது வந்து இதில் எப்படி DM இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறேன் நான். உங்களுக்கு தெரியும், இது வந்து கார்ட்டு, இது வந்து D லெட்டர், இது வந்து M லெட்டர். ஸோ இதை வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்ட்போர்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஆர்ட்போர்ட்ஸ் அது கடைசியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இது கூட தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆர்ட்போர்ட்டில் இப்போ வந்து நான் வந்து கார்ட்டு ப்ளஸ் அதில் DM லெட்டர் வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்டு நம்ம வந்து வரைய போகிறோம் பென் டூல் வச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லேருந்து ஸ்ட்ரோக்காக மாறிடும். வச்சுட்டு ஒரு கார்ட் ஒரு 50 பாயிண்ட் வச்சுட்டு ஓகே இந்த லெவலுக்கு. ஸோ இது வந்து ஒரு கார்ட் ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா என்னன்றதில் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக் இங்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா விண்டோவில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். கண்ட்ரோல் F10 அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக பாயிண்ட் கொஞ்சம் கூட்டேன் நான். ஸ்ட்ரோக் கிட்ட கூட்டிட்டு ஸோ இந்த லெவலுக்கு. ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் பார்த்து வரைஞ்சேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன், அது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கார்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ஸ்ட்ரோக்லேயே கீழே வந்து நீங்கள் கேப் கார்னர், அதாவது கார்னர் வந்து இதே மாதிரி ஊசியாக இருக்கணுமா இல்லைனா கொஞ்சம் மடங்கி இருக்கணுமா, கேப் வந்து மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லோகோ பார்க்குறதுக்கே ஸ்மூத்தாக. ஸோ கார்னர் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஊசியாக இருந்துச்சோம் அப்படின்னா அது சில சமயம் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்மூத்தாக கொடுத்தோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதை வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்மூத்தாக மாற்றிக்கிறேன். கார்னர் ரெண்டையுமே வந்து ரவுண்டர் கார்னராக எல்லா சைடுமே மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும் வெயிட்டு கீழே கேப்பு கார்னர், இது ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்மூத்தாக ரவுண்ட் ஷேப்பில் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு கார்ட் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது கீழே இது வந்து ஃபில்லாக மாற்றிக்கிறேன் நான். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட் போட்டிருக்கேன். இந்த லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு லோகோ பண்ணும்போது போடலை உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சிசர் டூல் வச்சு சொல்லியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் உங்களுக்காக நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக முழுசாக சொல்லிட்டு வந்துருந்தேன். இது இப்போ வரைக்கும் நம்ம Ctrl 3 பண்ணால் இது வந்து மறைஞ்சிடும். திருப்பி Ctrl Alt 3 பண்ணோம் அப்படின்னா இது வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் நான் Ctrl 3 கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்ட் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு கார்ட் ஷேப் வந்துருச்சு. இ-காமர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கார்ட் ஷேப் வந்து நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை. ரைட்டாக ஷேப் வந்து கரெக்டாக. ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவும் ரொம்ப லென்த்தாக வேண்டாம், கொஞ்சம் சின்னதாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு வந்து முழு ஷேப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து வீல்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட் ஷேப் வந்து நான் போட்டுட்டு இது வந்து ஒரு 20 பாயிண்ட் நல்லா ரெடிமனாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து டி லெட்டர் அண்ட் எம் லெட்டர் இது வந்து எப்படியாவது இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டி லெட்டர் இந்த இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வரைஞ்சிருந்தேன்ல. ஸோ புதுசாகவே உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ திரும்ப பென் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த ஆங்கர் பாயிண்ட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக எந்த லெவலுக்கு வேணுமோ இப்போ நான் இதுவரையும் வச்சுக்கிறேன் நான். ஓகே, இல்லை இப்போ வரைக்கும் இது வரையே மட்டும் போட்டுக்கோங்க. நான் அதுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். இது வந்து இப்போ வந்து ஸ்ட்ரோக் பாயிண்டாக தான் இருக்குது, அதாவது ஒரு லைனாக தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஷேப்பாக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல ஃபைல் எடிட் ஆப்ஜெக்ட் போனீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேண்டாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் ஸ்ட்ரோக் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஷேப்பாக மாறிடும். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரோக்காக கிடையாது, இது ஃபில்லாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபில்லாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் ஸோ டி லெட்டர் வந்து உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக டி வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷேப்லேயே நான் வந்து இதே வித்தில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டூல் வச்சு ஒரு டூல் போட்டுட்டு ஸோ இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டி லெட்டர் மாதிரி தெரியும். ஸோ ஃபுல் டி லெட்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து கொஞ்சம் இறக்கிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு எம் லெட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸில் தானே இந்த இதை வைக்க போகிறோம். ஒரு ரெக்டாங்கிள் டூல் போட்டுட்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இதையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எதை பேஸ் பண்ணி அலைன் பண்ண போகிறோமோ அதை ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டபுள் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அலைனில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சென்டராக வந்து அலைன் ஆகிடும். நம்ம எது வந்து அலைன் பண்ண போகிறோமோ அதை வந்து விட்டுட்டு எதை வச்சு அலைன் பண்ண போகிறோமோ அதை இன்னொரு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதை வச்சுட்டு நம்ம அலைன் பண்ணோம் அப்படின்னா எது அலைன் ஆகணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். ஸோ இது இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா டி லெட்டர் வந்து சரியாக தெரியல, பட் இது டிசைன் வந்து நல்லா இருக்குது, எம் லெட்டர் தான் ஃபோக்கஸ்டாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்பலாம் இது பண்ணலை, கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் ஓகே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுவிட்டேன். அதே மாதிரி இதை இந்த பக்கமாக திருப்பி இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள். இப்போ இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பையும் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேப் பில்டர் டூல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நிறையா ஷேப் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் பில்டர் டூலை எடுத்து நம்ம
மெர்ஜ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வந்து எக்ஸ்ட்ராக்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஷேப் பில்டர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷேப் பில்டர் டூலை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதையும் இந்த மொத்தம் 3 ஷேப்பை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் பில்டர் டூலை வச்சு ஆல்ட்டை கிளிக் பண்ணி நான் டெலீட் பண்ணுறேன். இந்த ஷேப்பை டெலீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஷேப்பை டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆயிடுச்சு. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த ஷேப் வந்துடும். நான் திரும்ப மறுபடியும் ஷேப் பில்டர் டூல்ஸ் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த இது மட்டும்தான் வேணும். ஸோ இந்த ஷேப் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஷேப்பை மட்டும் நான் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அட் தி சேம் டைம் இது வந்து தனியாக தான் இருக்கணும். ஒரு M டூல் லாஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் பில்டர் டூலை வச்சு இதை தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம், இதை தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம், இதை தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம், இதை தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்வாட்சஸ் இந்த இடத்துல இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஸ்வாட்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் விண்டோவில் போனீங்க அப்படின்னா ஸ்வாட்சஸ் எஸ்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்துடும். நம்ம கலர் வந்து தனியாகவும் நம்ம வெளியிலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு D வந்து கன்ஃபார்மாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து ஷேப் பில்டர் டூலை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிட்டோமா. பட் எல்லாமே வந்து ஒரு குரூப்பில் தான் இருக்கும். ஸோ Ctrl+G, Ctrl+Shift+G. Ctrl+G பண்ணோம்னா குரூப்பில் இருக்கும், Ctrl+Shift+G பண்ணோம்னா அன்குரூப் ஆயிரும். ஸோ Ctrl+Shift+G ஒரு தடவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அன்குரூப் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் D லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது M லெட்டர் மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் ஒரு லோவுக்கு வந்து 2 கலர்ஸே ட்ரை பண்ணுங்கள். 2 கலர்ஸ் மேக்ஸிமம் 3 கலர்ஸை தாண்டி போகாதீங்க. அப்போ தான் அது வந்து ஒரு லுக்கில் இருக்கும். ப்ளஸ் பிரிண்டிங்லேயும் வந்து மேக்ஸிமம் 3 கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் கம்மியாகும். நிறைய பேர் வந்து கிரேடியன்ஸு நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பிரிண்டிங்கில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் லுக்கு வந்து கொஞ்சம் என்னடா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். நான் வந்து மேக்ஸிமம் மினிமலிஸ்டிக்காக 2 கலர்ஸ் ஆர் 3 கலர்ஸ் தான் கிளைண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நமக்கு வந்து கலர் கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து க்ரீன் கலர், இது வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணுது. க்ரீன் கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய லோகோவில் இருந்து. ஸோ நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டேன், இது கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரைஞ்சி கொடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் நான். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் கான்செப்ட். இதில் கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வித்து கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல D வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்கில் இந்த இடத்துல போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும். பட் கான்செப்ட் இதுதான். ஸோ இது வந்து D லெட்டர், இது வந்து M லெட்டர், இது வந்து ஒரு கார்டு. ஸோ இ-காமர்ஸில் அவங்க வந்து டிவைன் மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால D லெட்டர் M லெட்டர் ஆட் பண்ணி ஒரு லோகோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த லோகோவுக்கு வந்து இப்போது டெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபாண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நமக்கு வேறு ஃபாண்ட் ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கேரக்டரில் மாற்றிக்கலாம். இல்லாட்டி Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னா கேரக்டர் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து செரிஃபாண்ட், சான்ஸ் செரிஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு செரிஃபாண்ட்ஸ். சான்ஸ் செரிஃபாண்ட் அப்படின்னா இந்த பாப்பின்ஸு அந்த மாதிரி ஃபாண்ட் நீட்டாமல் ஃபுல்லாக முழுக்கட்டின்னு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து சான்ஸ் செரிஃபாண்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து சான்ஸ் செரிஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய லோகோஸில் சான்ஸ் செரிஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபண்ட் தான், இது பாப்பின்ஸ் இல்லாட்டி மாண்டஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது. அதுதான் ப்ரொஃபஷனல் ஃபண்ட். அது மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ கிளைண்ட்டுக்கு இந்த ஃபாண்ட் ஆல்ரெடி குஷானகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாண்ட் பிடிச்சிருந்ததுனால அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரேஷியோ பார்த்துக்கோங்க. லோகோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், ஃபாண்ட் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு லோகோ வந்து குரூப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு டேக்லைனு அண்டு டைட்டில் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து அலைன் பண்ணிவிட்டு அதை குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு அலைன் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டர் அலைன் ஆகிடும். ஸோ சென்டர் அலைன் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரெக்டாங்கிள் டூலை வச்சு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப். அதுக்கடுத்து திருப்பி கிளிக் பண்ணி இதை வந்து பேக்ரவுண்டு வந்து பிளாக்காக மாற்றிக்கோங்க. ஸோ ஒயிட்லேயும் சரி பிளாக்லேயும் சரி உங்கள் லோகோ வந்து ஓரளவு விசிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியும், ஓகே எந்த மாதிரி கலர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து நம்ம வந்து பிளாக் கலர் கொடுத்துருந்தோம் பேக் லைனுக்கு, அதனால் பிளாக் தெரியல.
ஸோ அதை வந்து நான் மறுபடியும் க்ரீனுக்கு மாற்றிடுறேன், கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதை பார்த்து அவங்க வந்து கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் மினிமலிஸ்டிக்காக கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் வந்து லோகோ ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே அவங்க ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கலர் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கலர்ஸ் வந்து எனக்கு மாற்றி கொடுங்க, வேறு கலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஓகே லாஸ்ட் டிசைன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ ஃபைனல் டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோ இந்த கலர்ஸ் கிட்டத்தட்ட ரெட்டு ப்ளூ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ லோகோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த லோகோ ப்ராசஸை மினிமம் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே க்ளீனாக முடிச்சு கொடுத்துடலாம். அப்படி எதுவுமே வாங்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், உங்கள்கிட்ட நாங்கள் ஏதாவது ஒரு ஐடியா எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க மைண்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு இருக்காது. நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம திரும்ப ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இது வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்த சாம்பிள். இது வந்து ஓகே பிடிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த லோகோ ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நான் எதுவுமே பண்ணலை, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதை ரவுண்டர் கார்னராக மாற்றிருக்கேன். நடுவில் வந்து ஒரு டி சிம்பிள் போட்டு அதை வந்து ஒயிட் ஷேப் இதுலேருந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து அந்த இ-காமர்ஸ் ஷாப் அந்த மேலே உள்ள அந்த இது மாதிரி நான் வரைஞ்சி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு கார்ட் சிம்பிள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு அதை பாதியாக பிரித்து இந்த மாதிரி ரவுண்டர் கார்னர் வச்சுருக்கேன். 2 வீல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் கட் பண்ண அந்த பேலன்ஸ் இதை மேலே வச்சு அந்த பை ஷேப்புக்கு ஒரு இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நான் இது வந்து ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிசைன் வந்து இதே டிசைன் வந்து அப்படியே போட்டு பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த லோகோ இந்த 2 லோகோவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேப் பில்டர் டூல், பென் டூல், டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த இதை கட் பண்ணுறதுக்கு சிசர் டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷேப் பில்டர் டூல் வச்சே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 3 டூல் இதை நான் யூஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு லோகோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோகோ நான் கிளைண்ட்டை கொடுத்து பேமெண்ட்டும் வாங்கிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சில கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லோகோ 2Dலே கொடுத்தா அப்படின்னா அவங்க வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாண்டர்டாக பார்ப்பாங்க. கூகுளில் வந்து லோகோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லோகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாலே மேக்ஸிமம் அது 2Dயில் இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் லோகோஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து சில ஹிந்தி கிளைண்ட்ஸ், சில லோக்கல் கிளைண்ட்ஸுமே வந்து 3Dயில் எனக்கு வச்சு கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்காக வந்து ஃபோட்டோஷாப்பில் மார்க்அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மார்க்அப் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லிவிட்டு உங்களுக்கு 2 மார்க்அப்பும் நான் ஃப்ரீயாக தரேன். நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து சிம்பிளாக ஒரு லோகோ வந்து எப்படி மினிமலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணுறது, அதில் நம்ம க்ரியேட்டிவிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, ஏன்னா அந்த கார்ட்டில் வந்து T சிம்பிள் M சிம்பிள் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஐடியாஸ் தோணலாம். இ-காமர்ஸ் சொல்யூஷன்ஸ் ஒரு லோகோ ரெடி பண்ணணும், இதுதான் பிராண்ட் நேம் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஐடியா தோணலாம். அதுவும் கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு ஐடியா வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஒர்க்கும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் லோகோ வந்து வேறு லோகோஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிசைனிங் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிற, ஃப்ரீலான்சிங் மூலியமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் த லோகோவில் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பீப்புள்ஸ் யாருக்காவது லோகோ, வெப்சைட், UI UX டிசைன்ஸ், பேக்கேஜிங் டிசைன்ஸ், ப்ரௌச்சர்ஸு, ஃப்ளையர்ஸு இது எது தேவைப்பட்டாலும் சரி மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் மார்க்அப் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னொரு லோகோ வரிசையாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்ஸ்.